அநேக சூழ்நிலைகளில் அநேக பாதைகள் நம்ம வாழ்க்கையில் நாம் கடந்து சென்று கொண்டு இருக்கிற இடத்துல தொடர்ந்து முன் செல்ல முடியாதபடிக்கு அன்று சீஷர்கள் மத்தியில் இயேசுவுக்கு கல்லறை என்கிறதான முடிவை கொடுத்து அதற்கு பின்பதாக நாங்கள் இனி என்ன செய்ய போகிறோம், இவ்வளோ நாளும் நாங்கள் நம்பி இருந்த எங்கள் தேவன் எங்களை விட்டு கடந்து சென்றாரே என்று சோர்ந்து போயிருந்த சீஷர்களுடைய வாழ்க்கையில் கர்த்தர் அவர்களுடைய வாழ்க்கைக்கு தன்னுடைய ஜீவ சுவாசத்தை மறுபடியும் ஊதி அவர்கள் பெரிய காரியங்களை தேவனுக்காய் செய்ய வைத்தது போல இந்த நாளில், இந்த உயிர்த்தெழுதலின் நாளில் நம்மளுடைய வாழ்க்கையில் ஏதோ ஒரு சூழ்நிலையில் தொடர்ந்து தேவனுக்காய் முன் சென்று செயல்பட விடாதபடிக்கு பல தடைகளாக இருக்கலாம், வியாதி என்னும் கட்டாய் இருக்கலாம், அல்லது மனுஷர்களால பிசாசின் சோதனைகளாக இருக்கலாம், அல்லது என்னுடைய வாழ்க்கையில் எதை நான் செய்தாலும் அது முன்பதாக கடந்து செல்ல முடியாதபடிக்கு ஒரே சோர்வாய் காணப்படுகிறது என்று சோர்ந்து போயிருக்கிற உங்களுடைய வாழ்க்கையை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிற ஒரே ஒரு காரியம், தொடர்ந்து முன் செல். சூழ்நிலைகளை பார்த்து பின்வாங்காதே. உன்னை அழைத்த நான் உண்மை உள்ளவராய் இருக்கிறேன். நான் உன்னை கடைசி பரியந்தம் நடத்துவதற்கு போதுமானவராய் இருக்கிறேன். மனிதர்கள் மேபி உங்க வாழ்க்கையில வாக்கு பண்ணிட்டு இன்னைக்கு உங்க வாழ்க்கைக்கு தடையாய் அவர்கள் கூட காணப்படலாம். இன்னைக்கு ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்லுகிறார், அழைத்த தேவன் உண்மை உள்ளவராய் இருக்கிறார். மரித்து பொன்னாய் போன தேவன் அல்ல, உயிர் தெளிந்து ஜீவிக்கிற அதே தேவனுடைய வல்லமை உங்களுடைய வாழ்க்கையிலேயோ மரித்து போயிருக்கிற சூழ்நிலைகள் எப்பேற்பட்ட காரியங்களாய் இருந்தாலும், லாசருடைய வாழ்க்கையில 4 நாட்கள் நாற்றம் எடுத்த லாசருவை உயிரோடு எழுப்பின தேவன் இன்று என்னுடைய உங்களுடைய வாழ்க்கையில எப்பேற்பட்ட சூழ்நிலையில நாம் பின்னோக்கி காணப்படுகிறோமோ அந்த சூழ்நிலைகளுக்கெல்லாம் ஒரு மாற்றத்தை கொடுத்து முன்னேறி கடந்து செல்வதற்கு அவருடைய உயிர்த்தெழுதலின் வல்லமை நம்மளுடைய வாழ்க்கைக்கு போதுமானதாக இருக்கிறது. ஹல்லேலூயா. உங்களுடைய வாழ்க்கையை எபிரேயர்ல சொன்னது போல நம்மளுடைய ஓட்டத்தை துவங்கினவரும் முடிக்கிறவருமாய் இருக்கிற கிறிஸ்துவை நோக்கி நம்மளுடைய ஓட்டத்தை ஓடுவோம். நம்மளுக்கு முன்பதாக ஓடின பரிசுத்தவான்கள் தங்களுடைய ஓட்டத்தை முடித்து கடந்து சென்றிருக்கிறார்கள். நமக்கும் ஓட்டத்தின் களத்தில் இருக்கிற நாம் சோர்ந்து போகக்கூடாது. மனிதர்கள் நம்மளை அழைச்சிருந்தா நாம் சோர்ந்து போவது நியாயமான காரியம். ஆனால் உங்களையும் என்னையும் அழைத்தவர் பெயர் சொல்லி உலக தோற்றத்திற்கு முன்பதாகவே அவர் உன்னத காரியத்தை செய்வதற்காக என்னை உங்களை அழைத்திருக்கிறாரே, அவர் உண்மையுள்ளவர். இந்த உயிர்த்தெழுதலின் நாளில் கர்த்தர் நம்மளோடு இடைபடுவது வேற ஒன்றும் இல்லை, தொடர்ந்து முன் செல் என்று பேசுகிறார்.